இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எஸ்டேட் பிளானிங் அண்ட் வில். ப்ராப்பர்ட்டி இருக்கிற யார் வேணும்னாலும் எஸ்டேட் பிளானிங் பண்ணலாம். வில், நாமினேஷன், பவர் ஆஃப் அட்டார்னி, ட்ரஸ்ட், கார்டியன்ஷிப், இதை பத்தி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சின்ன அசெட் தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த அசெட்டை கூட நீங்க வில் எழுதி வைக்கலாம். இந்த சாம்பிள் டாக்குமெண்ட் பாருங்க. வில் எழுதுறதுல லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இறுதி விருப்பம் மற்றும் உயில்னு சொல்லிட்டு யார் நேம்ல ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவர் தான் கேரண்டர். அவரு ட்ரஸ்டி கிரியேட் பண்ணுவாரு. இந்த ட்ரஸ்டி மூலியமா பெனிஃபிஷரிஸ்க்கு அங்க வெல்த்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எஸ்டேட் பிளானிங் அண்ட் வில். எஸ்டேட் பிளானிங்கிறது ஒரு டெப்தான டாபிக். அதோட பெனிட்ரேஷன் ரொம்பவே கம்மி. நீங்க வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு லைஃப் டைம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒரு அசெட்டை கிரியேட் பண்றீங்க. அந்த அசெட்டை ப்ரொடெக்ட் பண்ணி உங்க ஃபேமிலிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு எஸ்டேட் பிளானிங் அவசியம். ப்ராப்பர்ட்டி இருக்கிற யார் வேணும்னாலும் எஸ்டேட் பிளானிங் பண்ணலாம். இந்த வீடியோல வில், நாமினேஷன், பவர் ஆஃப் அட்டார்னி, ட்ரஸ்ட், கார்டியன்ஷிப், இதை பத்தி எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். வில்லுங்கிறது ஒரு லீகல் டாக்குமெண்ட். உங்க அசெட்ஸ், அதாவது ஒரு வீடோ இல்லை ஒரு ஜுவல்ஸோ, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள ஃபண்ட்ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறீங்க உங்கள் லீகல் எய்ட்ஸ்க்கு. அதை ஆசில் ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் வில் எழுதி வைக்கலாம். இன்னைக்கு 70% இந்தியன்ஸ் கிட்ட வில் கிடையாது. வில்லை பற்றின ஒரு மித்து என்ன இருக்குன்னா, ரிச் பீப்புள் தான் பண்ணணும், எல்டர்லி பீப்புள் தான் வில் எழுதணும், இல்லை அதுக்கு பெரிய காஸ்ட் ஆகும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ், இப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க நிறையா பேர். வில்ல நீங்கள் ஒரு 5000 rupees காஸ்ட்டில் கூட சிம்பிளாக எழுத முடியும். எல்லாருக்குமே வில் அவசியம். ஈவன் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு வீடு தான் இருக்குது, ஒரு சின்ன அசெட்டு தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த அசெட்டை கூட நீங்கள் வில் எழுதி வைக்கலாம். அப்படி வைக்கும் போது உங்களோட அந்த அசெட் உங்களோட பெனிஃபிஷரிக்கு ஆசில் ஃப்ரீயாக போய் சேரும். நீங்கள் ஒரு வில் டாக்குமெண்ட் சிம்பிளிஃபைடாக எழுதுறதுக்கு 3 விஷயம் முக்கியம். ஒன்று பெனிஃபிஷரிஸ், அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ், லைக் மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இல்லை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா, அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். வில் எழுதுகிற பேர் டெஸ்டேட்டர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு வில் எழுதுறீங்கன்னா நீங்கள் தான் டெஸ்டேட்டராக இருப்பீங்க. உங்கள் பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸை நீங்கள் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கு 2 விட்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். ஒரு சிம்பிள் பேப்பரில் கூட நீங்கள் வில் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதை எழுதுறதுக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்கணும். ஒரு சாம்பிள் வில் எப்படி எழுதலான்றதை நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ இந்த சாம்பிள் டாக்குமெண்ட் பாருங்கள். வில் எழுதுறதுல லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இறுதி விருப்பம் மற்றும் உயில்னு சொல்லிட்டு உங்கள் நேம் ஃபுல்லாக கொடுக்குறீங்க, ஏஜ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் ஃபுல் அட்ரஸ் கொடுக்குறீங்க, எந்த ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் பின்கோடோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க, அப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, பேன் நம்பர், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் நம்பர், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்புறம் பேரண்ட் டீட்டெயில்ஸ், ஃபாதர், மதர், லிவிங் ஆர் டிசீஸ்ட், எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அப்புறம் உங்களோட அசெட்ஸை வந்து ஷெட்யூல் பண்ணுறீங்க. இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி காமிக்கிறீங்க. ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2. அதில் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க, சர்வே நம்பர் கொடுக்குறீங்க, ஃபுல் டீட்டெயில்ஸு, அது என்ன டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ், தாலுக் எல்லாமே கொடுக்குறீங்க. டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க, அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுக்குறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. இதே மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னால் லைக் பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாரோட இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக கொடுக்குறீங்க. யாருக்கு நீங்கள் பெனிஃபிஷியராக மென்ஷன் பண்ணுறீங்க டீட்டெயில்ஸும் கொடுக்குறீங்க. டு மை ஸ்பௌஸ், மை சைல்டு, அப்புறம் சைல்டோட டீட்டெயில்ஸ், அவங்க ஏஜ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறீங்க. ரிலேஷன்ஷிப்பும் காமிக்கிறீங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டர், நீங்கள் யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. இப்போ சைல்டு மைனராக இருக்காங்க அப்படின்னா யாரையா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சோல் எக்ஸிக்யூட்டராக நீங்கள் கொடுக்குறீங்க. அதோட டீட்டெயில்ஸும் இதில் கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது லயபிலிட்டிஸ் இருக்குது, டெப்ஸ் இருக்குனாலும் அதை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. ப்ளஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சொல்லிட்டு உங்கள் பெனிஃபிஷியரை மென்ஷன் பண்ணி ஏதாவது நீங்கள் வில்ல கண்டிஷன் கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம். எனக்கு அப்புறம் என் ஒய்ஃபுக்கு வேணும், என் ஒய்ஃபுக்கு அப்புறம் லீகல் எய்ட்ஸ் போகணும், இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸும் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ சிறப்பு விதிகள்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் கொடுக்குறீங்க, ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ கண்டிப்பாக விட்னஸ் தேவை. நீங்கள் வில் கிரியேட் பண்ணும்போது விட்னஸ் 1 and 2 2 கொடுக்குறீங்க. நீங்கள் ஸோ சிக்னேச்சர் ஆஃப் டெஸ்டேட்டர் வந்து சைன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சவுண்ட் மைண்டில் இருக்கும்போது தான் வில் கொடுக்க முடியும். நீங்கள் வில் எழுதும் போது பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பெனிஃபிஷரியோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். மூவபிள், இன்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக 2 விட்னஸ் சைன் பண்ணணும். அண்ட் வில்லை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது நல்லது. இதுக்கான அட்வைஸை நீங்கள் ஒரு லீகல் லாயர்ஸோ இல்லை வில் எழுதுகிற ப்ரொஃபஷனல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் தான், வில் எப்படி எழுதணுன்றதை. ஸோ நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வில்லை கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் பண்ணி வைங்க. ஒரு கேஸ் ஸ்டடி பார்ப்போம். ஃபேமிலியில் ஃபாதர் இறந்துட்டாரு, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க.
அவங்க 2 பேருமே ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு லீகல் பேட்டில் ஃபேஸ் பண்றாங்க. மோர் தென் 7 இயர்ஸ் கோர்ட்ல கேஸ் நடக்குது. முக்கியமா இவங்க 2 பேருக்குள்ள ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகுது, ஃபினான்ஷியல் பேர்டனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு சிம்பிள் வில் அப்பா எழுதியிருந்தாருன்னா இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிருக்கலாம். வில்லுன்றது உங்க அசட்டை ஆசில் ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வில்லு ரொம்ப முக்கியம். உங்க அசட்டை ப்ரொடெக்டும் பண்றீங்க, பிளஸ் டிரான்ஸ்ஃபரும் ப்ராப்பரா பண்றீங்க. காமனா இன்னைக்கு வில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வில் எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வில் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் மேரேஜ் ஆயிருக்கும், இல்லை டிவோர்ஸ் ஆயிருக்கும், இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வில்லை 3 to 4 years ஒன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரீசெண்டாக உள்ள வெல்த் கிரியேஷன்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரணும். சில பேர்கிட்ட டிஜிட்டல் அசட்ஸ் இருக்கும், அந்த அசட் கிளாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வில் எழுதும் போது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெளிவாக எழுதணும், எல்லா அசட்ஸுமே ஆட் பண்ணிடணும். 3 to 4 years ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணணும். அந்த வில்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மூலியமா எழுதுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வில் எழுதிட்டீங்க, அதை பற்றி உங்கள் ஃபேமிலிக்குள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக அதோட அசட் கிளாஸஸ் பற்றியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் வேல்யூவை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஈக்குவலாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வேல்யூஸையும் நீங்கள் கொடுக்கணும். முக்கியமாக உங்கள் சில்ட்ரன்ஸ் உங்களோட அசட்டையும் சரி உங்களையும் சரி வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கணும். மற்றவங்ககிட்ட கைண்ட்னஸோடையும் ஒரு ரெசிலியன்ஸான பவரோடையும் இருக்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸை நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், நாமினேஷன். யூஸ்வலாக நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்லையோ எல்லாத்துலேயுமே நாமினி கேட்டிருப்பாங்க, நம்ம நாமினி கொடுத்துருப்போம். ஸோ உங்களோட நாமினியை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் 3 nominees 4 nomineesன்ட்டு பர்சன்டேஜ் வைஸ் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்ஸில் நாமினி மென்ஷன் பண்ணாமே வச்சுருக்காங்க. அப்படி சரியாக நீங்கள் கொடுக்கலன்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் டிமைஸ் ஆகும்போது உங்கள் பெனிஃபிஷரிஸ் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால உங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு டிலேயும் ஆகும். ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருக்காங்க. ஒன்று கேரண்டர், இன்னொரு ட்ரஸ்டி, தேர்ட் ஒன் பெனிஃபிஷரிஸ். யார் நேம்ல ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவர் தான் கேரண்டர், அவரு ட்ரஸ்டி கிரியேட் பண்ணுவார். இந்த ட்ரஸ்டி மூலியமா பெனிஃபிஷரிஸ்க்கு அங்கே வெல்த்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரஸ்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது தான் ட்ரஸ்டி. ஸோ கேரண்டர் யாராவனாலும் ட்ரஸ்டியாக கொண்டு வரலாம். லைக் அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர், அது யாராவனாலும் இருக்கலாம். ஸோ ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரஸ்டி கிரியேட் பண்ணி அவங்க மூலியமாக பெனிஃபிஷியர்ஸ்க்கு அவங்க அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பெனிஃபிஷியர்ஸ் யாருன்னா மேபி லீகல் ஏயர், ஸ்பவுஸ் யாராவனாலும் இருக்கலாம். அதை கேரண்டர் தான் முடிவு பண்ணுவார். முக்கியமாக ட்ரஸ்ட்டு யாருக்கு சூட்டபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் இன்கம் வருது, ரெண்டல் இன்கம் வருது. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு அந்த அசட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டி கிரியேட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் டிமைஸ், ஆஃப்டர் டிமைஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். நெக்ஸ்ட் ஒன், POA, பவர் ஆஃப் அட்டார்னி. நீங்கள் கேரண்டர் உங்கள் ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு பவர் கொடுக்குறீங்க, அவர் உங்கள் ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ யூஸ்வலாக இது யாருக்கு சூட்டபிளாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு அப்ராடில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்ண நினைக்கிறீங்க, இல்லை செல் பண்ண நினைக்கிறீங்க, அதுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரை பவர் கொடுக்கலாம். அவங்க அதை பேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக ட்ரஸ்ட்டுக்கும் POAக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, POA டில் டிமைஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இதே ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் டிமைஸும் கன்டினியூ ஆகும். அந்த ட்ரஸ்டி அவர் மேனேஜ் பண்ணி அந்த வெல்த்தை உங்கள் லீகல் எய்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாரு. ஜென்ரேட் பண்ணுற ரெகுலர் இன்கமையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாரு. கார்டியன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நாமினி மைனராக இருந்தால் கார்டியன் மென்ஷன் பண்ணணும். ஸோ அவங்க கார்டியன் மூலியமாக அந்த ஃபண்ட்ஸை சில்ட்ரன்ஸ்க்கு பாஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எஸ்டேட் பிளானிங் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முதல்ல உங்கள் அசட்ஸை மேப் பண்ணுங்கள், வில் ஆர் ட்ரஸ்ட்டை டிராஃப்ட் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட்டர் ஆர் கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். எவ்ரி 3 years ஒன்ஸ் அதை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுங்கள். என்னோட சேனலில் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கஸ்டமைஸ் ஃபினான்ஷியல் பிளானிங், ரிட்டைர்மெண்ட் பிளானிங், சைல்டு எஜுகேஷன், இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.